இன்னும் சற்று நேரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திக்கிறார் முதலமைச்சர் விஜய். இது வியப்போடு தமிழ்நாட்டு அரசியலில் பார்க்கப்படுகிறது. மிக ஆரோக்கியமான அணுகுமுறையாகவும் பலராலும் போற்றப்படுகிறது. திரு விஜய் அவர்கள் இந்த முன்னெடுப்பை எடுத்ததும் திரு ஸ்டாலின் அவர்கள் அதற்கு இசைவு தெரிவித்ததும் ரொம்ப ஆரோக்கியமான நடவடிக்கையாக ரெண்டு தரப்பிலையுமே எடுக்கப்படக்கூடிய இந்த நடவடிக்கைகள் ரொம்ப ஆரோக்கியமாக பார்க்கப்படுது. நம்ம திரையில் பார்க்கக்கூடிய காட்சி சித்தரஞ்சன் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இல்லம். இதுதான் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய கேம்ப் ஆஃபீஸாகவும் அவருடைய அலுவல் பூர்வ பணிகளை செய்த இடமாகவும் இருந்தது. இப்போ இந்த நிலையில் முதலமைச்சர், தற்போதைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சருடைய இல்லத்துக்கு வரக்கூடிய சூழலில் பரபரப்பாக காவல்துறையுடைய பாதுகாப்பு சற்று கூடி நம்ம காட்சியளிக்கிறத திரையில் பார்க்கின்றோம். இதுதான் சித்தரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய இல்லம் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று காலையில் திரு ஸ்டாலின் அவர்களிடம் முதலமைச்சருடைய அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு அவரை பார்க்க அழைப்பு கேட்டதாகவும் நேரம் கேட்டதாகவும் அதே போல திரு ஸ்டாலின் அவர்களும் இசைவு தெரிவித்ததாகவும் இந்த ரெண்டு தலைவர்களுடைய சந்திப்பு வியப்போடு பார்க்கப்படக்கூடிய சந்திப்பாக அரசியல் ஆக்கப்பூர்வ நடவடிக்கையாக பலதரப்பாலும் பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. இதை வியப்போடு தான் பலரும் பார்க்குறாங்க. ஓகே, இந்த சந்திப்புக்கு முன்னோட்டமாக சட்டமன்றத்தில் திமுக சட்டமன்ற குழு தலைவராக எம்எல்ஏவாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திரு சேகர் பாபு சகிதம் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சரும் அவருடைய தந்தை இல்லத்துக்கு திரு உதயநிதி அவர்கள், திரு சேகர் பாபு அவர்கள், திரு ஏவ வேலு அவர்கள், இன்னும் சொல்லப்போனால் முன்னோடிகளாக முன்னாள் அக்ரிகல்ச்சர் அமைச்சர், இப்படி முன்னோடிகள்லாம் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இதுலேருந்து நமக்கு புரிதல் என்னன்னா, திரு விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும் பொழுது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் கூட உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். முன்னாள் முதலமைச்சரும் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினராகவும் வென்றிருக்கக்கூடிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும், இன்னும் சொல்லப்போனால் பல திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். திரு ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் விஜய் வர இருக்கிறார். அதனால் சித்தரஞ்சன் சாலை எப்பவுமே கடந்த 5 ஆண்டுகளில் உச்சபட்ச பாதுகாப்பில் தான் இருந்தது. காரணம், இது முதலமைச்சருடைய இல்லமாக சிஎம் உடைய கேம்ப் ஆஃபீஸாக செயல்பட்ட இடம் இல்லையா? ஸோ அதனால் உச்சபட்ச பாதுகாப்பில் தான் இருந்தது. இப்போது சற்று அந்த பாதுகாப்பெல்லாம் தளர்ந்திருக்கிறத பார்க்கின்றோம். ஒரு பேசிக் லெவல் ப்ரொடெக்ஷனில் தான் ஒரு ஃபார்மர் சிஎம் உடைய ரெசிடென்ஸ்ன்ற அளவில் ஒரு பேசிக் லெவல் ப்ரொடெக்ஷன் இயல்பாகவே இருக்கும். ஸோ அந்த அளவில் பார்த்தோம். ஆனால் முதலமைச்சர் வருகிறார் அப்படிங்கிற காரணத்தினால அங்கே பாதுகாப்பு அதிகரிக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் விஜய் கிளம்பி வருகிறார். தலைமைச் செயலகத்திலேருந்து என்னுடைய புரிதல் சரியாக இருந்தால் அவர் கிளம்பிட்டார்னு புரிந்துக்கிறேன். சட்டமன்ற அலுவல்களும் கூட நிறைவு பெற்றிருக்கிறது. காலை 9:30 மணி அளவில் தொடங்கிய சட்டமன்ற அலுவல்கள் நிறைவு பெற்றிருக்கிறது. ஸோ அதை தொடர்ந்து திரு விஜய் அவர்கள் மேபி ஒரு குவிக் லஞ்சை முடித்துட்டு 2:30 மணி அளவில் இந்த நேரம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னமோ அந்த நேரத்திலேயோ இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்துக்கு இந்நாள் முதலமைச்சர் வருகிறார். இந்த காட்சிகள்லேருந்து நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சந்திப்பின் போது எதிர்க்கட்சி தலைவராக வாய்ப்புள்ள அநேக எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் கூட உடனிருப்பாங்க அப்படின்னு நமக்கு காட்சிகள் உணர்த்துகிறது. சாலமனும் இணைந்திருக்கிறார். சாலமன், இந்த திட்டம், இந்த சந்திப்பு எப்படி ஒருங்கிணைக்கப்பட்டது? இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். எப்போ இதற்கான நேரம் கேட்கப்பட்டது? இந்த சந்திப்பில் என்ன எதிர்நோக்கலாம்? என்ன அஜெண்டாவோடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் செல்கிறார்? ரொம்ப ஒரு நல்ல குட்வில் ஜெஸ்டராக எல்லாராலும் பார்க்கப்படுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்கள் சாலமன். முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்திப்பதற்காக தற்போதைய தாவேகா தலைவரும் முதல்வருமான விஜய் இன்னும் சற்று நேரத்துல
சித்தரஞ்சன் சாலையில இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வரோட மு.க.ஸ்டாலின் இல்லத்திற்கு அவர் வருகை தர இருக்கிறார். குறிப்பாக அவர் தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து அவர் புறப்பட இருக்கிறார். இந்த நிலையில இதனால இந்த பகுதி முழுவதிலுமே ஒரு போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் முதல்வரோட மு.க.ஸ்டாலின் இல்லத்திற்கு தற்போது காலையில பதவியேற்றுக் கொண்ட எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்ட உதயநிதி ஸ்டாலின், அதே போல முன்னாள் அமைச்சர்களான கோவி செழியன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சேகர் பாபு, ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலரும் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் இல்லத்திற்கு தற்போது வருகை தந்திருக்கிறார். இன்னும் 2:30 மணிக்கு இந்த சந்திப்பானது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போதே முன்னாள் முதல்வர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் ஆகியோர்கள் இங்கே முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த பல ஆண்டுகளாக திமுக வர்சஸ் அதிமுக என்ற இடையிலேயே பல்வேறு முதல்வர்கள் மாறி மாறி வரக்கூடிய நிலையில முதல் முறையாக தமிழக வெற்றி கழகமானது இந்த தேர்தலில் போட்டியிட்டு முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று தற்போது தவேக தலைவரும் முதல்வராக விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்போது ஆட்சியில அமர்ந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு கருத்துக்கள், ஏனென்றால் இவர் முன்னாள் முதல்வரான மு.க.ஸ்டாலின் மூத்த தலைவர் என்பதால அவரிடம் சில கருத்துக்களையும் அவர் கேட்க இருப்பதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளாக அவர் தமிழ்நாட்டை பார்த்தவர் என்பதால இந்த தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான ஆட்சி புரிய வேண்டும், சட்டம் ஒழுங்கை எப்படி கையாளப்பட வேண்டும், பல்வேறு துறைகள் இருக்கிறதால அந்த துறைகளை எப்படி கையாள வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனைகளையும் அவரிடம் முதல்வர் விஜய் கேட்டு பெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவர் மூத்த தலைவர்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். இந்த முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் சந்திப்பை தொடர்ந்து அடுத்தமாக வைகோவை அவர் சந்திக்க இருக்கிறார். ஏற்கனவே கம்யூனிஸ்ட் தலைவர்களை அவர் சந்தித்திருக்கிறார். அதே போன்றுதான் தற்போது மூத்த தலைவர்களான முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அடுத்தபடியாக வைகோவை அவர் சந்திக்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல இந்த சந்திப்பானது நிகழ இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு தொல் திருமாவளவர்களை கூட சந்திக்க திட்டம் அப்படின்னு செய்திகள் வருகிறது. இந்த மாத இறுதிக்குள் பிரதமர் நரேந்திர மோடியை அவர் சந்தித்து பேச இருக்கிறார். அதுவும் முதலமைச்சர் என்ற அளவில் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட் உறவிலையும் கூட அந்த சந்திப்பு பல வகைகளில் முக்கியத்துவம் பெறுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், இப்படி மத்திய அரசாங்கத்துடைய இந்திய மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதிகளையும் முக்கிய தலைவர்களையும் அவர் சந்தித்து பேச இருக்கிறார். இன்னைக்கு அவர் சந்திப்பு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேற்கொள்ள இருக்க திமுக முக்கியஸ்தர்கள் பலரும் அங்கே வர்ற காட்சிகளை பார்த்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முன்னாள் துணை முதலமைச்சர் திமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே வருகை தந்தார். உடன் திரு சேகர் பாபு அவர்கள் இருக்கிறார். பல முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ், முன்னாள் அமைச்சர்கள்லாம் திரு தங்கம் தென்னரசு உட்பட பலரும் அங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இயல்பாக இந்நேரம் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இவங்களுடைய இன்புட்ஸ் எல்லாமும் கூட அவர் வராரேப்பா என்ன பேசலாம் எப்படி அப்படின்னு பேசக்கூடும். பட் இவங்களுக்குமான உறவு திரு விஜய் அவர்களுக்கு திரு ஸ்டாலின் அவர்களோட நிச்சயம் பரிச்சயம் இருக்கும். திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களோட ஒரு நெருக்கமான நல்லுறவு கொண்டவர் தான் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நிகழ்ச்சியில் கலைஞர் அவர்கள் ஏதோ ஒரு ரிப்பன் கட்டிங் நிகழ்ச்சியில் திரு விஜய் அவர்கள் ஒரு சின்ன குழந்தையாக, ஒரு 10 பருவ இளைஞராக அங்கே திரு கருணாநிதி அவர்கள் பின்னாடி நிற்க திரு சோபா சந்திரசேகர் அவர்களும் திரு சந்திரசேகர் அவர்களும் சிரித்து கொண்டு நிற்கக்கூடிய அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. திரு ஸ்டாலின் அவர்களோடும் கூட அவருக்கு நல்ல பரிச்சயமும் நட்பும் இருந்திருக்கு வாய்ப்பு இருக்கிறது. நட்பு அப்படிங்கிறத தாண்டி திரு ஸ்டாலின் அவர்கள் மூத்தவர், ஒரு சீனியர் லீடர். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சற்றேறக்குரிய திரு விஜய் அவர்களோடு வயது கொண்டவர். திரைத்துறையில் 2 பேரும் இணைந்து பணியாற்றி இருக்கிறாங்க. ப்ரொடியூசர் உச்ச நட்சத்திரம் அடிப்படையில் 2 பேரும் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூட கடந்த கால நட்பு, திரு விஜயுடனான கடந்த கால நட்பு, 2 பேருக்கும் இடையே ஒரு ஒருங்கிணைவு அப்படிங்கிறது கடந்த காலங்களில் இருந்திருக்கு. இடையில
இடையில என்ன நடந்தது என்பது பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு அரசியல் பகையாக எதிரெதிர் துருவங்களாக இருவரும் இந்த தேர்தலை சந்தித்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் அரசியலில் கட்சிகள் எதிரெதிர் நிலையில் இருந்தாலும் கூட அவர்கள் எதிர்கட்சிகளை தவிர எதிரி கட்சிகள் இல்லை அப்படிங்கிறது தான் அரசியல் நாகரிகம் பேணக்கூடிய பலருடைய பார்வையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதை ரெண்டு தரப்பும் ஆட்சிக்கு தேர்தல் முடிந்த மாத்திரத்திலேயே அதை முன்னெடுத்து போகிறாங்க அப்படிங்கிறத மிக ஆரோக்கியமான விஷயமாக எல்லோரும் எதிர்நோக்க, அந்த விஷுவல்ஸை எல்லோரும் ஆவலாக, அந்த கெமிஸ்ட்ரி, ரெண்டு பேருடைய பாடி லாங்குவேஜ், அணுகுமுறை எப்படி இருக்குங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக அரசியல் நோக்கர்கள் எதிர்நோக்குவாங்க. அந்த காட்சிகளெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.